Hello friends. இந்த எடிட்டோரியல் பேஜில் நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் ஸ்விஸ் சீஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்விஸ் சீஸ் மாடல்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடல் தான் ஸ்விஸ் சீஸ் மாடல். ஸோ யூரோப்பியன் ரீஜனில் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். ஸோ டொமைன்ஸ்னு சொல்கிறோம்ல, அது அந்த மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அந்த லேயர்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து இம்பர்ஃபெக்ஷன். ஸோ லேயர்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அப்படின்னா என்னது, ஸோ சீஸ் வந்து லேயராக இருக்கும் அண்ட் அதில் மேலே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதை தான் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வரும்போது இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஸ்லைசஸ் அப்படின்னா என்ன, ஒரு வார் மேக்கிங் பொட்டென்ஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணுற எல்லா காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைசஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோல்ஸ் வந்து அது நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன், ஸோ அந்த இன்டெகிரேஷன் எப்படி இருக்குதோ அதுதான் வந்து பாத்வே, அந்த பாத்வே தான் வந்து நம்ம ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது இந்த 3 ஸ்லைசஸ் வந்து அலைண்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்லைசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 3 லேயர்ஸ், அந்த 3 லேயர்ஸுமே வந்து அலைண்டாக இருந்தால் தான் டிசிஷன் மேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். இன்கேஸ் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் பயங்கரமாக அடி வாங்கும் அண்ட் நம்மளோட அந்த ஆத்ம சம்மான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அண்ட் இட் வில் ஆல்சோ கோ அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 3 லேயர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3 லேயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாலிசிங் மேக்கிங் பாடி. ஸோ பாலிசிங் மேக்கிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து R&D எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அண்ட் தேர்ட் லேயர் வந்து மூன் சர்வீசஸ். ஸோ இந்த 3 லேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடாக இருந்தால் தான் வந்து டிஃபென்ஸ் செக்டார் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய வார்ஃபேர் வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. ஸோ அந்த 3 லேயர்ஸ் இருந்தது, பட் இருந்தாலுமே வந்து MOD தான் வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் இல்லை, அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லாதனால தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆச்சு, எல்லா கான்ஃப்ளிக்ஸுமே வந்து ரிசல்ட்ஸ் வேரி ஆச்சு. பட் இப்போ கண்டெம்பரரி சினாரியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சர்வீஸ் ப்ராசிக்யூஷன் ஆஃப் வார் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து இப்போ ஃபீஸிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் ஸ்மார்ட் அம்யூனிஷன்ஸ், பயங்கரம் வந்து ஸ்மார்ட் அம்யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் அதிகமாக நடக்குது, ஹை சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஆல் இன் திஸ் திங்ஸ். அண்ட் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸுமே வந்து பயங்கரமாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஜாயிண்ட் ஒரு இம்பரேட்டிவ் மிலிட்ரி சர்வீசஸ், ஒரு ஜாயிண்ட் சர்வீஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் வந்து பேசியிருக்கிறாங்க. எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் இந்த சென்ஸ் லைக் டைம் கன்சம்ஷன். ஸோ ஒரு மிஷன் தான் சீக்கிரம் வந்து அந்த மிஷன் முடியும் அண்ட் கேஜுவலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் காஸ்ட் இன்கர்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் கெயின்ஸும் வந்து அவங்க என்னெல்லாம் எய்ம் பண்ணாங்களோ அதெல்லாமே வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வெரி ரீசென்ட்லி இன் Jan 2020 தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதோட ஹெட் யாருன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இவங்க வந்து இதை ஹெட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் நான் சொல்கிறேன். யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சியில் டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து அப்படியே நியூஸ் பேப்பர்லேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விஸ் சீஸ் மாடலாக இருக்கட்டும், இல்லை DMA, CDS இதெல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட்ஸ். ஸோ இதில் இருந்தால் கொஷின் வராங்க. ஸோ ஸ்விஸ் சீஸ் மாடல்னு வரும்போது டேரெக்டாக கேட்கலாம், Swiss cheese model often seen in news is related to what? ஸோ ஆப்ஷனில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், டெய்ரி செக்டார் கொடுக்கலாம் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் கொடுக்கலாம். நம்ம இது படித்ததுனால ஓகே நம்ம டிஃபென்ஸ் செக்டார்னு மார்க் பண்ணிடுவோம். பட் இன்கேஸ் படிக்கல, ஜென்ரலிஸ்டிக்காக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா சீஸ் இஸ் ரிலேட்டட் டு டெய்ரி, ஸோ டெய்ரி கொடுப்பீங்க. ஒரு சம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் நடந்திருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆன்சர் வந்து தப்பாயிரும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல DMA அண்ட் CDSன்னு படிக்கும்போது நீங்கள் இதை தனியாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும். CDSனால் யார் அண்ட் அவங்களோட பவர்ஸ் என்ன, DMAனா என்னது, அது என்ன மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, ஸோ அதோட பவர்ஸ் என்ன, ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் தானா, இல்லை சர்வீசஸ் ஆஃபீஸர் அண்ட் பென்ஷன் உங்கள் கண்ட்ரோலில் வருதா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கும்போதே தனியாக நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில், அண்ட் LAC இஷ்யூஸ் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கிறது இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நியர் ஃபியூச்சர் வரைக்கும் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது கிடையாது இந்த ஃபியூச்சரில். ஸோ இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் அண்ட் எஃபெக்டிவ் ஒரு டிஃபென்ஸ் செக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போது ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்க போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃபைட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தேவைப்படுது. ஒரு ஸ்குவாட்ரனை வந்து நம்ம பால்ஸ்டர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஸ்குவாட்ரன் என்னென்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஸ்குவாட்ரானில் ஒரு 18 ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 300 ஃபைட்டர்ஸ் நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ மினிமமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து கன்ஸ், ஆல் டைப் ஆஃப் கன்ஸ் அண்ட் நேவிக்கு வந்து ஷிப் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தேவைப்படுதுன்னா இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் கட் ஆகிருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஃபண்ட் டைவர்ஷன் எல்லாமே வந்து சோஷியல் செக்டருக்கு போயிருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா
சோஷியல் செக்டார் தான் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆத்ம நிர்பர் அண்ட் வந்து நிறையா செல்ஃப் ரிலையன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் பிஃபோர் தட் வி ஷுட் நோ ஒன் திங் தட் இண்டிஜினியஸாக இருக்கிறது இட்ஸ் வெரி குட். இட்ஸ் வந்து ரொம்ப ஆப்டான விஷயம் நம்மளோட எக்கனாமி வந்து இண்டிஜினியஸாக இருக்கிறது. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்மளோட R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து அந்தளவுக்கு வந்து இப்போது எஃபெக்டிவாக இருக்குதா, இண்டிஜினியஸாக நம்ம தயாரிக்கிற எஃபெக்டிவாக இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 தேஜஸ் தான் அவங்களால தயார் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்மி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து DRDO வந்து ஒரு காம்பேட்டிபிள் ரைஃபிள்ஸ் வந்து தயாரிக்க முடியாதனால இன்னும் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து ரைஃபிள்ஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ R&D வந்து கரெக்டான டைமில், ஸோ R&Dங்கிற ஒரு அந்த ஸ்லைஸ் வந்து கரெக்டான டைமில் நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் கரெக்டான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். டைம் அண்ட் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தான் வந்து ஒரு எஃபெக்டிவ் டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிரியேஷன் ஆஃப் தியேட்டர் கமாண்ட்ஸ். தியேட்டர் கமாண்ட்ஸ்னால் என்ன? தியேட்டர் கமாண்ட்னா ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். எதுக்கு அப்படின்னா ஆல் மிலிட்ரி அசெட்ஸ். ஸோ மிலிட்ரி நிறைய இப்போ ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், அவங்களோட அசெட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே ஒரே இடத்துல இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குதுன்னா, தியேட்டர் கமாண்ட் இல்லாத டைமில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்தியன் நேவிக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட கேட்கணும். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து மினிஸ்ட்ரி கிட்ட கேட்டு ஸோ ஒரு லாங் ப்ராசஸ் நடக்குது. பட் இது வந்து ஒரு தியேட்டர் கமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அண்ட் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். பட் இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து தியேட்டர் கமாண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க தட் நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸில் வந்து தியேட்டர் கமாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க US அண்ட் சைனா. சைனாவில் பார்த்தீங்கன்னா 2015 வந்து அவங்க சொல்லிட்டாங்க தியேட்டர் கமாண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்னு. பட் இன்னும் வந்து அது ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் USலேயுமே வந்து ரொம்ப ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் டைம் ஸ்பேனில் வந்து ஒரு தியேட்டர் கமாண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் டோட்டலாக வந்து ஸ்ட்ரக்சர் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே டிஃபென்ஸில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிஸாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக ரீமேம்ப் ஆகும். ஸோ எல்லாமே மாறும். ஸோ இது வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து பப்ளிக்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெட்லைன் கொடுத்தனால சீக்கிரம் வந்து ரேம்ப் பண்ணணும், இதை வந்து சீக்கிரம் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும் தவிர அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 2 ஸ்லைசஸ் நம்மளோட பொலிட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது இந்த COVID-19னால. ஸோ இப்போ வந்து இந்த 3rd ஸ்லைஸ், இந்த 3 சர்வீசஸ் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை, இப்போ இருக்க டிஃபென்ஸ் செக்டரை கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சிவில் அண்ட் மிலிட்ரி லீடர்ஷிப், இந்த 3மே வந்து ப்ராப்பராக நம்மளோட ஃபுட்ஹோல்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எஃபெக்டிவான டிஃபென்ஸ் செக்டார் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷன் பப்ளிசிட்டி அண்ட் பில்ட் கேப்பபிலிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெயின் சான்சர் ரேட்டிங்கை இங்கே கன்க்ளூட் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம். ஓகே, ஸோ நான் கம்மிங் பேக் டு திஸ் ஒன், கில்லிங் கஜா. ஸோ நேற்று வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தீங்க தட் இந்த மாதிரி இன்ஹியூமேன் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு தான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நிறைய வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து தே ஆர் பீங் கில்டு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஆப்வியஸாக ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய வந்து ரீசன்ஸ் வந்து இதில் ஒரு ஓவர் வியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்த பர்பட்ரேட்டர்ஸ் வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம், உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டால் இதெல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்லாம் இல்லை. இந்த ப்ராப்ளம் இஸ் இதோட சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா அவங்களோட காரிடார்ஸ், அந்த அனிமல்ஸோட காரிடார்ஸ், அவங்களோட லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்து அடி வாங்குது. ஸோ நம்ம வந்து என்க்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களோட ஹேபிட்டேட்டை. ஸோ அதனால தான் அந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேபிட்டேட்டை வந்து என்க்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்பர்பஸெல்லாம் பண்ணல, வேறு வழி இல்லாமல் தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஃபுட்டுக்காக இருக்கட்டும், ஆரல்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்க்காக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்குது.
ஓகே. இவ்வளோ இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசி கிடையாது. எதுக்குன்னா, உங்களோட லேண்ட்ஸ்கேப் ப்ரொடெக்ஷனுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களோட அந்த மைக்ரேட்டிங் பேசேஜுக்கு தயாரிக்கிற காரிடார்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நம்மகிட்ட பாலிசி இல்ல. ஸோ லேக் ஆஃப் வந்து சயன்டிஃபிக் கல்ச்சர் அண்ட் ரெடினஸ் டூ ஸ்பேர் ஃபாரஸ்டட் லேண்ட்ஸ். என்ன அப்படின்னா, கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் லேண்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா சீக்கிரம் பண்ணிடுறோம். ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், அது பண்ணிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து இப்போ ஃபார்ம் பண்ணாங்க. எப்போனா இந்த லாக்டவுன் அப்போ வந்து ஒரு ஒரு மீட்டிங் வந்து கன்வீன் பண்ணாங்க. அதில் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிருங்க, டிஸ்டர்ப் பண்ணிருங்க, ப்ரொடெக்டட் ஏரியாஸில் நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எல்லாம் தள்ளி போட்டுருங்க, அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் வந்து இந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் எல்லாமே வருது. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன் வந்து இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா, ஸோ அந்த ஃபீடிங் கிரவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களோட ஹேபிட்டாட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபீட் பண்ணுற அந்த ஏரியாவாக இருக்கட்டும், இதெல்லாமே ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் தயாரிக்கிறது இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ரீஜனில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ஹியூமன் ஹேபிட்டேட்டை தள்ளி வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஹேபிட்டேட்டில், அனிமல்ஸோட ஹேபிட்டேட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அனிமல்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அந்த சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பை தேடி வரும். சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்னால் அந்த சின்ன சின்ன ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஃபுட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிற அந்த அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கிற இடம் தான் சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் அது வந்து காஃபி பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன், கார்டமம் எஸ்டேட்ஸ் இந்த இடத்துக்கு தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அவங்களோட ஹேபிட்டேட்டில் இல்லை. அங்கே தான் நம்ம வீடெல்லாம் கட்டிட்டோமே, இண்டஸ்ட்ரீஸ் கட்டிட்டோம். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஹேபிட்டேட்டில் இல்லாதனால அவங்க வந்து வேண்டர் பண்ணுறாங்க. அங்கே எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே தான் வர்றாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லி இதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, காட்கில், மாதவ் காட்கில் அண்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக மாற்றிடலாம். ஸோ ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக மாற்றிட்டாங்கன்னா அங்கே வந்து ஜீரோ கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வந்து அங்கே ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து அங்கே பொலிட்டிஷியனை அப்போஸ் பண்ணாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, இது வந்து தப்பான ஒரு இது, எங்களோட எங்களோட என்விரான்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே ஒரு ரிசர்ச் வந்து கர்நாடகாவில் சொல்லியிருக்குது, கிட்டத்தட்ட 60% ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடெக்டட் ஏரியாஸை தள்ளி தான் இருக்கிறாங்க. ஸோ ஒன்லி 40% ஆஃப் எலிஃபென்ட்ஸ் தான் வந்து அவங்களோட கோர் ஹேபிட்டேட்டில் இருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அவங்க கோர் ஹேபிட்டேட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஒரு கேஷ் க்ராப்பாக இல்லை வந்து ஒரு மினரல் ஒரு ஹப்பாக தான் வந்து பார்க்குறாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க தவிர ஒரு என்விரான்மெண்ட்டாகவே வந்து பார்க்குறது இல்லை. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரீசன் வந்து ஃபார் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ அனிமல் வந்து லிட்டில் சான்ஸ் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் திஸ் கான்ஃப்ளிக்ட் அனிமல்ஸுக்கு. ஸோ அனிமல்ஸ் வந்து வாண்டடாக வந்துலாம் வந்து நம்ம ஹேபிட்டேட் கிட்ட வரதில்லை. தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். தே ஆர் ஸ்மார்ட்டர் தென் ஹியூமன்ஸ். தே டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ். அதனால தான் வந்து அவங்க நம்மளோட ஹேபிட்டேட்டுக்கு வராங்க. நம்ம அவங்களோட ஹேபிட்டேட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறோம் டோட்டலாக. ஸோ நீட் ஆஃப் தி ஹவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் காம்பன்சேஷன் ஸ்கீம். இப்போ ஃபார்மர்ஸுக்கு தான் வந்து அதிகமாக, ஏன்னா அவங்களோட ஃபீல்டுக்கு தான் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க ப்ராப்பராக. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு இதில் தான் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். அது வந்து ஹியூமன் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், அனிமல் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், அதில் தான் இருக்கணும் தவிர ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதாவது இங்கே அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அது பண்ணலாம், இது பண்ணலாம், சும்மா கமிட்டிஸ் போட்டு இதெல்லாம் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அகெயின் இதில் சொன்ன மாதிரி தான், நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிக்கலில் பார்த்த மாதிரி தான், இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஆர் வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது டு பி பேசிக்காக பார்க்கலாம் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தான், இதில் ரொம்ப ஃபேக்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஓகே. அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோரல்ஸ் ரிலேட்டட் டு, இட்ஸ் டோட்டலி ரிலேட்டட் டு யூஎஸ் அண்ட் சைனா ரிலேஷன். ஸோ அவங்க கூட நடக்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டோட்டலி வந்து அவங்க இது தான். இதில் இந்தியன் பர்செப்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இந்தியா வந்து யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சைனாக்கு ஆப்வியஸாக நம்ம பேக்கிங் பண்ண மாட்டோம். ஸோ யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூஎஸ் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற டைமில் நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து பேக்கிங் பண்ணக்கூடாது. அது வந்து டிப்ளமசிக்கு நல்லது கிடையாது. சைனா நம்மளோட நேபரிங் கண்ட்ரி, ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $600 பில்லியன் வந்து ட்ரேட் பார்ட்னர் வந்து சைனா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளோட ரிலேஷன்ஸை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும், நம்மளோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த ஒரு பர்செப்ஷனில் பார்க்கும்போது யூஎஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது இந்த டைம் ஃப்ரேமில் நல்லது கிடையாது.
பிகாஸ் அடுத்த பாலிடிக்ஸ் மாறலாம், யூஎஸில் நியூ பிரசிடென்ட் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த சைனாவில் ஆப்வியஸாக பிரசிடென்ட் மாற போகிறது இல்லை, அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் எப்போவுமே இருக்க போகுது. பட் யூஎஸில் வந்து யார் வேணால் வரலாம். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சைனா எப்படி இருக்க போகுது, ஒரு அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இந்தியா எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஏர்லி டிசிஷன் எடுக்கிறது வந்து இந்த டைம் ஃப்ரேமில் கரெக்ட் கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு திஸ். ஸோ வேர்ல்டு பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், வேர்ல்டு நியூஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்தியா ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் படிக்கணும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸோட டைஸ், அவங்களோட அந்த ஹாஸ்டிலிட்டி எப்படி ஆரம்பிச்சது தான் ஃபுல்லாக அந்த 1900s இப்போ வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அண்ட் இதுலேயும் அதே தான் சேம், யூஎஸ் அண்ட் சைனாவுக்குள்ளே அந்த ட்ரேட் வார்லேருந்து இப்போ கண்டெம்பரரி வார் வரைக்கும் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருக்குன்னா நான் இன்னும் டீட்டெயில்டாக கூட சொல்லுவேன். பட் இதுவே மோர் தென் இனஃப், இந்த மாதிரி டீட்டெயில் மோர் தென் இனஃப். ஸோ இன்னும் நம்ம வந்து ஃபர்தராக வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவோம் நம்மளோட திங்கிங் ஆஃப் அந்த டாபிக்ஸ் எல்லாமே, இந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் தி டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். தேங்க்யூ.